இந்த வீடியோவில் இன்றைக்கி அட்சய திருதி நாளில் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது என்பதை பார்க்கலாம். இந்து பாரம்பரிய முறைப்படி மிகவும் புனிதமான நாளில் அட்சய திருதியும் ஒன்று. அட்சய என்ற சொல்லுக்கு அள்ள அள்ள குறையாத, முடிவில்லாத என்பதே பொருள். அதனால் மந்திர ஜபம் செய்வது, தானம் அளிப்பது, ஹோமங்கள் செய்வது, சுபகாரியங்கள் துவங்குவது, இது எல்லாத்துக்கும் ஏற்ற நாளாக அட்சய திருதியை கருதப்படுது. சித்திரை மாத வளர்ப்பிறையில் வரும் 3வது நாளில் அட்சய திருதியை கொண்டாடப்படுது. இது வளர்ச்சி, பெருக்கத்தை தரக்கூடிய நாளாக கருதப்படுகிறது. அக்ஷய திருதியை தங்கம் வாங்க நல்ல நேரம். இந்த ஆண்டு அக்ஷய திருதியை ஏப்ரல் 19 ஞாயிற்றுக்கிழமை தொடங்குகிறது. திருதியை திதி ஏப்ரல் 19, நேரம் காலை 10:49. திருதியை திதி நிறைவு ஏப்ரல் 20ஆம் தேதி, நேரம் காலை 7:27. தங்கம் வாங்க நல்ல நேரம் ஏப்ரல் 19 காலை 10:49 முதல் ஏப்ரல் 20 காலை 6:14 வரை. அட்சய திருதியின் நாளில் தானம் செய்வதால் பாவங்கள் நீங்கி அளவில்லாத புண்ணிய பலன்கள் வந்து சேரும். இந்த நாளில் பசித்தவர்களுக்கு உணவு, தாகம் தீர்க்க நீர், நீர்மோர், தண்ணீர் நிரம்பிய மண்பானை, இனிப்பு, ஆடைகள், பிராமணர்களுக்கு பசு, கோசாலைகளுக்கு வேண்டிய பொருட்கள் ஆகியவற்றை தானம் செய்வதால் மிகப்பெரிய புண்ணியங்கள் நம்மை வந்தடையும். அட்சய திருதி நாளில் என்ன செய்யலாம்? லட்சுமி நாராயணரை வழிபடலாம். செல்வத்திற்கு அதிபதியான குபேரரை வழிபட வேண்டும். கங்கை போன்ற புனித நதிகளில் நீராடலாம். ஹோமங்கள் நடத்துவது, வேதங்கள் படிப்பது போன்றவை சிறந்தது. தங்கம், விலை உயர்ந்த நகைகள் அல்லது காசுகள் வாங்கலாம். திருமணம், கிரகப்பிரவேசம் போன்ற சுப காரியங்களை செய்யலாம். இது எல்லாம் முடியாவிட்டாலும் ஒரு கை பச்சரிசி வாங்கி சுவாமிக்கு படைக்கலாம். நாம் அன்றாடம் பயன்படுத்தும் பருப்பு வகைகள், துவர்பருப்பு, கடலம்பருப்பு, உளுத்தம்பருப்பு போன்றவைகளை சுவாமிக்கு படைக்கலாம். அல்லது உப்பு, கல்லுப்பை வாங்கி சுவாமிக்கு படைக்கலாம். நம்மால் முடிந்ததை இன்று செய்து கடவுளின் அருளை பெறுவோம். நன்றி, வணக்கம்.